கனடாக்குள்ள வரதுக்காக எக்ஸ்பிரஸ் என்ட்ரி, விசா ப்ராசஸ்ன்னு யாரெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ, உங்களுக்குலாம் ஒரு சூப்பர் குட் நியூஸ். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனிமேல் உங்களோட எல்எம்ஐஏ பாயிண்ட்ஸ சிஆர்எஸ் ஸ்கோரோட ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வர போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த 2026ல. ஏன் இப்போ இல்லையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முன்னாடி இருந்ததுங்க. ஆனா 2025 மார்ச்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, இத வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஏன் பேன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சிஆர்எஸ் பாயிண்ட்ஸோட எல்எம்ஐஏ பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும்போது ஒருத்தவங்களோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பம்ப் பண்ணி குடுக்கும். ஸோ, உங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கும். எக்ஸ்பிரஸ் என்ட்ரில செலக்ட் ஆகி வரதுக்கு. இதே மனசில் வச்சுட்டு நிறைய பேர் இந்த எல்லாமே வந்து நிறைய ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கனடியன் கவர்மெண்ட் இதை ரெகுலேட் பண்ணுறதுக்காக 2025 மார்ச்சில் இதை வந்து பேன் பண்ணிவிட்டு இப்போ இதை ரெகுலேட்டடாக கொண்டு வர போகிறோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2026ல ஹை ஸ்கில்ட் அண்ட் ஹை வேஜஸ் கேட்டகரியில் வர எல்எம்ஐயோட பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் சிஆர்எஸ் ஸ்கோரோட ஆட் பண்ணலான்னு முடிவு எடுத்துக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இது கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நிறைய ஃப்ராட் எல்எம்ஐஸை வந்து அவங்களால வந்து இக்னோர் பண்ண முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் வந்து எல்எம்ஏ பாயிண்ட்ஸ் வந்து சிஆர்எஸ் ஸ்கோரில் ஆட் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் ரியலி குட் திங். அண்ட் உங்களுக்கு கனடா பற்றி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். See you on next video.